resultant force. Resultant force என்னப்பா? resultant என்ன? total force. நம்ம என்னப்பா? total. அதான் resultant force. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குண்ணே, ஒரு ஆப்ஜெக்ட் பாடி ஓகேவா, இந்த மாதிரி இருக்கு. அப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா 2 or more forces என்ன செய்யலாம், ஆகிக்கலாம். ரைட், இந்த மாதிரி ஆகிக்கலாம். இங்கிட்ட என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஆகிக்கலாம். ஸோ இது 2 நியூட்டன், 3 நியூட்டன், இது வந்து என்ன சொல்லுவோம், ஒரு 4 நியூட்டன். ஓகேவா. அப்போ இதில் வந்து இந்த ஆப்ஜெக்டில் வந்து ஆக்ட் பண்ணக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ், அதாவது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் என்ன கிடைக்கும் நமக்கு, இந்த ரெண்டையும் என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். ஸோ இதை என்ன பண்ணணும், மைனஸ். ஸோ ஃபார்முலா தானே பார்த்தோம் நம்ம, ஓகேவா. ஏன்னா இது லைக் பேரலல் ஃபோர்ஸ், இதுக்கு இது அன்லைக் பேரலல். கரெக்டாக. அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஓகேவா, எஃப்இக்வல் என்ன வரும் அப்படின்னா, இது F1 வச்சுக்கிறோம், இது F2. இப்போ F1 ப்ளஸ் F2. ஓகேவாப்பா. அப்போ டோட்டல் என்ன வரப்பா, 2 + 3 ஈக்குவல் என்ன வரும், 5 நியூட்டன் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா. ரைட். அப்போ இந்த டைரக்ஷனில் வந்து ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்ன, டோட்டல் ஃபோர்ஸ் என்னன்னா 5. அது இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலையா. அப்போ என்ன அப்படின்னா அதை என்ன வச்சுக்கிறோம், இது வந்து என்ன வச்சுக்கிறோம், நம்ம F1 வச்சுக்கிறோன்னே. இப்போ கண்டுபிடிக்கக்கூடிய வந்து ரிசல்டன் இருக்கு இல்லையா, டோட்டல், அதை வந்து Fன்னு வச்சுக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா F1 மைனஸ் என்ன கொடுக்குறோம், இது F1 ஆல்ரெடி F1 கொடுத்துருக்கோமோ, ரைட். இப்போ இது என்ன வச்சுக்கலாம், F டேஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன வச்சுக்கிறோம்ப்பா, F டேஷ். ஓகேவா. ரைட். அப்போ இது என்ன கொடுக்குறோம் அப்படின்னா F டேஷ்னு வச்சுக்கோங்கண்ணே. மைனஸ் இதை வந்து F1 F2 இது F3. ஓகேவா. ரைட். அப்போ என்ன வரும்ப்பா, 5 - 4 ஈக்குவல் என்ன வரும், 1. ஸோ இந்த எப்போ தான் என்ன சொல்லுவாங்க, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஓகேவா. என்ன சொல்லியிருக்காங்கப்பா, when several forces act வந்து simultaneously so on the same point, then the வந்து combined effect of the multiple forces can be represented by a single force. அப்போ இந்த சிங்கிள் ஃபோர்ஸ் இதைத்தான் நம்ம சொல்றோம். எதை சொல்றோம், சிங்கிள் ஃபோர்ஸ்னா எது, எல்லாத்தையும் என்ன செய்யறோம் நம்ம வந்து சம் பண்ணணும் அப்படின்னா வந்து லாஸ்ட்ல ஒரு சிங்கிள் ஃபோர்ஸ் கிடைக்கும். அதை தான் என்ன சொல்லுவாங்க, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் ஃபோர்ஸ் which is termed as வந்து ரிசல்டன்ட். ஓகேவா. it is வந்து equal to the vector sum. ஓகேவா. vector sum of all the forces. ஓகேவா. இது என்ன அப்படின்னா வெக்டர் சம்னா என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் என்ன வச்சுக்கலாம், F வெக்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ ரிசல்டன்ட் வெக்டர் இந்த மாதிரி பார்ப்போம். என்னப்பா, அப்போ F1 வெக்டர் ப்ளஸ் என்ன கொடுப்போம், F2 வெக்டர் ப்ளஸ் என்ன கொடுப்போம், F3 வெக்டர் எக்ஸெட்ரா Fn. அந்த வெக்டர் வந்து n வேல்யூ இருந்தது, ஃபோர்ஸஸ் இருந்தது அப்படின்னா என்ன கொடுப்பாங்க, Fn. அதை தான் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன அப்படின்னா இட் இஸ் வந்து ஈக்குவல் டு த, அப்போ வந்து இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இந்த வேல்யூ வந்து எதற்கு ஈக்குவல்னா வெக்டர், என்ன வெக்டர் சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ். மேலே வெக்டர் போடணும் இல்லையா, அதான் வெக்டர். ஓகேவா. அப்போ வெக்டர் சம் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ். இப்போ ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் மேலே என்ன போடணும், வெக்டர். ஏன்னா ஃபோர்ஸ் என்பது வெக்டர் குவான்டிட்டி, வெக்டர் குவான்டிட்டி தானே. ஏன்னா இதுக்கு என்ன உண்டு, மேக்னிட்யூட் உண்டு, டைரக்ஷனும். ஓகேவா. அது பட் என்ன அப்படின்னா இது காமன் ஃபார்ம். பட் நமக்கு வந்து இது ஆக்ட் பண்ணப்போ வந்து அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து ஆக்ட் பண்ணதை பொறுத்து, டைரக்ஷன் பொறுத்து இதில் என்ன செய்யும், இது எல்லாமே ப்ளஸ் கொடுத்ததுனால அப்போ எல்லா ஃபோர்ஸும் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எல்லாமே சேம் டைரக்ஷன் என்ன செய்யணும் தான் ஆக்ட் ஆகுது அப்படின்னு. ஏன்னா எல்லாத்துக்குமே என்ன கொடுத்துருக்கோம், ப்ளஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து என்ன அப்படின்னா இது பார்த்தோம்லப்பா, என்னப்பா சொன்னோம் என்ன, so if the resultant force of all the forces acting on a body is equal to 0,
ஓகேவா? then the body will be equilibrium. மீனிங் புரியுதா? ஓகேவா? அதாவது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இப்போ வந்து ஒரு பாடியில் ஆக்ட் பண்ணக்கூடிய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருந்தது அப்படின்னா அந்த பாடி எந்த பொசிஷன்ல இருக்கும்? ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியம்னா சமநிலை. ஸோ எந்த டைரக்ஷன் என்ன செய்யாது? மூவ் ஆகும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறோம், ஒரு பாடி ஒன்று வச்சுக்கிறோம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு 5 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து என்ன செய்யுது? ஆக்ட் ஆகுது. அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன செய்யுது? அதே மாதிரி ஒரு 5 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன ஆயிடும் அப்படின்னா 0 ஆயிடும். ஏன்னா F1 மைனஸ் F2 ரெண்டுமே வந்து 5 மைனஸ் 5 ஈக்குவல் என்ன ஆயிடும்? 0. அப்போ ரிசல்டன்ட் வெக்டர் என்ன ஆயிடுச்சு? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 0 ஆயிடுச்சு. பட் இப்போ இந்த நேரத்தில் வந்து இந்த பாடி வந்து மூவ் ஆகணுமா அப்படின்னா அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலிபிரியம் பொசிஷன். இப்போ எக்ஸாம்பிள் இந்த டோர் எடுத்துக்கலாம். இந்த டோருக்கு வந்து இந்த சைடு இருந்து ஒரு ஆள் வந்து தள்ளுறாரு, அவர் ஒரு 5 நியூட்டன் கொடுக்குறாரு. அந்த சைடு இருந்து ஒரு ஆள் தள்ளுறாரு, 5 நியூட்டன் கொடுக்குறாரு. இப்போ ரெண்டு போஸ்ட்டும் எப்படி இருக்கு? சேம். அதே மாதிரி டிஃபரெண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன ஆகும்? அப்போ ரெண்டு சைடுமே வந்து கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஈக்குவல் அப்படின்னா இந்த கதை எங்காவது மூவ் ஆகுமா? இங்கிட்ட தான் அந்த சைடு மூவ் ஆகுமா? அப்போ ஒரே இதில் வந்து சொல்லலாம். என்ன சொல்லுவாங்க? ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ ஜஸ்ட் ஃபோர்ஸஸ் ஆர் கால்ட் இதுன்னு சொல்லுவாங்க பேலன்ஸ் ஃபோர்ஸ். ரெண்டுமே எப்படி இருக்கு? பேலன்ஸாக இருக்கப்போ இதை வந்து நான் வந்து அந்த டோட்டல் ஃபோர்ஸ் என்ன இருக்கு? 0. 0 இருந்ததுன்னா வந்து அது பேலன்ஸ் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. 0 இல்லை அப்படின்னா அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இங்கே என்ன கொடுத்துக்குறோம்? ஓகேவா? இங்கே 3 கொடுங்க. அப்போ என்ன பண்ணுறோம்? 5 மைனஸ் 3 ஈக்குவல் என்ன வரும்? 2 நியூட்டன். அப்போ வந்து நெட் ஃபோர்ஸ் அதாவது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து இப்போ 0 கிடையாது. வந்து 0 கிடையாது. அப்போ வந்து இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ இது இந்த பாடி வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க? அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ். இப்போ அதே நம்ம வந்து டோரை சொல்லலாம். ஸோ இங்கிருந்து ஒரு 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்கணும், அங்கிருந்து ஒரு 3 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்கணும். அப்போ பட்டு வந்து இந்த டோர் வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்குமான்னு இருக்காது. இப்போ 5 நியூட்டன் வந்து எங்கிருந்து கொடுக்குறாங்களோ அந்த டைரக்ஷனில் டோர் என்ன செய்யும்? மூவ் ஆகும். ஓகேவா? இதுதான் என்ன சொல்லுவாங்க? அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஓகேவா? ரைட். இப்போ எக்ஸாம்பிள் டிராயிங் வாட்டர் ஃப்ரம் எ வெல். கிணத்துல இருந்து நீர் இறைக்கும் இல்லையா? அது எக்ஸாம்பிளுக்கு சொல்லிடுறோம். ஓகேவா? ஏன் அப்படின்னா வந்து வாளியில் வந்து தண்ணி இருக்கும். அப்போ வந்து தண்ணீர் வந்து வாளியில் வந்து இப்போ என்ன செய்யணும்? கீழ்நோக்கி வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆகிடும். நாம் என்ன செய்யறோம்? ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் கொடுக்கும், மேல்நோக்கி ஒரு ஃபோர்ஸ். பட் நான் அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸும் நாம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்தால் வாலி என்ன செய்யறது? மேலே அப்படியே அதே இடத்துல என்ன செய்யறது? ஈக்குலிபிரியம் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அன்பேலன்ஸ் நாம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் எது இருக்கு? மேக்ஸிமமா எதை விட கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அதனால நாம இருக்கக்கூடிய டைரக்ஷன் நாம அதிகமாக ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால என்ன நம்ம டைரக்ஷன் வந்து இந்த வாலி என்ன செய்யுது? ஸோ இதை என்ன சொல்லுவாங்க? அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். சப்போஸ் அப்ளைடு கிட்டிய வந்து ஸ்க்ரூ இது பண்ணணும் இல்லையா? ஓகேவா? ரைட். சப்போஸ் ஆன்யா வந்து வெயிட் பேலன்ஸ் தெரியும் இல்லையா? ஓகேவா? வெயிட் பேலன்ஸ்னா ஓகேவா? வெயிட் பேலன்ஸ் எக்ஸெட்ரா இது எல்லாமே எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஓகேவா? ரைட். A system can be brought to equilibrium by applying another force. ஓகேவா? Another force which is equal to the resultant force is magnitude but opposite in direction. So இதை என்ன சொல்லுவாங்க? ஈக்லிபிரியம். மீனிங் புரியுதா? புரியுது சொல்றேன். இப்போ இதே டோரை எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு இருந்து என்ன செய்யறோம் அப்படின்னா வந்து நம்ம சொன்னாலே ஒரு 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அங்கிருந்து என்ன செய்யறாங்க? ஒரு 3 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன கிடைக்கும்? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன கிடைக்கும்? தானே 2 நியூட்டன் கிடைக்கும். அப்போ 2 நியூட்டன் கிடைக்குது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கு ஃபோர்ஸுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும்? அந்த 5 நியூட்டன் வந்து எந்த டைரக்ஷன்ல வந்து கொடுக்குறோமோ அந்த டைரக்ஷன்ல தான் வந்து அந்த டோர் என்ன செய்யும்? மூவ் ஆகும். இப்போ அதுக்கு அந்த 2 நியூட்டன் இருக்கு இல்லையா? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 2 நியூட்டன் அதுக்கு ஈக்குவலா ஓகேவா ஒரு அனதர் ஃபோர்ஸ் வந்து அந்த சைடு இருந்து இங்கிட்டு கொடுத்தோம் அப்படின்னா அதே 2 நியூட்டன் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ அந்த டோர் எப்படி இருக்கும்? ஈக்குலிபிரியம் பொசிஷன். புரியுதா? ஈக்குலிபிரியம் பொசிஷன்.
அந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொடுக்கறமே அந்த ஃபோர்ஸ் அத என்ன சொல்லுவாங்க ஈக்விலிபிரியம். ஓகேயா, இங்க இருந்து ஒரு 5 நியூட்டன் கொடுக்கணும், அங்க இருந்து ஒரு 3 நியூட்டன் கொடுக்கணும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்ப என்ன அப்படின்னா வந்து அப்ப இது அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் சொல்லுவோம். அப்ப என்ன அப்படின்னா வந்து அப்ப 5 நியூட்டன் எந்த டைரக்ஷன்ல கொடுக்கறோமோ அந்த ஃபோர்ஸ்ல டைரக்ஷன்ல தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் டைரக்ஷனும் இருக்கும். இப்போ அதுக்கு ஈக்குவலான ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 2 நியூட்டன் சொன்னோம். அப்ப அதே 2 நியூட்டன் வந்து ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் தான் என்ன சொன்னாங்க ஈக்விலிபிரியம். ஓகேயா, ஈக்விலிபிரியம் என்ன ரைட். Rotating effect of force. Rotating effect of force. Have you on the observe the position of the handle in door near door. சரிப்பா, சரி. இப்போ டோர்ல வந்து கேண்டில் இருக்கு இல்லையா, எந்த இடத்துல வந்து வந்து ஃபிட் பண்ணிருப்பாங்க? இந்த வந்து எட்ஜில் இருக்கு. ஓகேவா, அந்த எட்ஜில் இல்லாம இந்த எட்ஜில் இருக்கு. அது இதுதான் இருக்கு. ரைட். It is always வந்து பிளேஸ் at the வந்து edge of the door. எப்பவுமே எங்க எப்படி இருக்கும்ப்பா, எங்க இருக்கும் அமைஞ்சிருக்கும் இந்த டோனுடைய எட்ஜில் இருக்கு. நாட் எஸ் சம் அதர் பிளேஸ். அது எங்க இருக்காது, மற்ற பிளேஸ்ல இருக்காது. ஒய் ஏன் அப்படின்னு கேட்கணும். என்ன ஏன் அப்படின்னா இங்க இருந்தா இங்க இருந்தது அப்படின்னா நம்ம இதுல வந்து போஸ்ட் கொடுக்கக்கூடிய போஸ்ட் இருந்தா போதும், கம்மியா கொடுக்கலாம், ஓப்பன் ஆகும் க்ளோஸ். பட் இங்க இருக்கு, அப்ப நீங்க வந்து போஸ்ட் பண்ணா அதை விட ஹெவியா அதிகம் சென்டர்ல இருக்கு. பட் இங்க பொறுத்து இங்க இருந்தது அப்படின்னா கேண்டில் எவ்வளவு போஸ்ட் கொடுத்தா என்ன செய்யாது, அதுதான். ஓகேவா, ரைட். அதான் சொல்றேன். ஹேவ் யூ வந்து ட்ரை டு புஷ் ஆர் புஷ் a door by வந்து placing your hand so closer to the hinges or the fixed edge. What do you observe? ஓகேவா, ரைட். அப்ப என்ன அப்படின்னா அந்த ஹிங்ஸ்னு சொல்றாங்கப்பா, இது என்ன சொல்லுவாங்க, இந்த இருக்குல்லையா இந்த பிடி சொல்லுவாங்க. நம்ம சொல்லிட்டா என்ன செய்வாங்க, அது பக்கத்துல இருந்தது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்ப என்ன அது எவ்வளவுதான் போஸ்ட் பண்ணாலும் மூவ் ஆகாது. ஓகேவா, ரைட். The door can be easily opened or closed when you apply the force at a point far away from the fixed edge. Fixed edge na enna solluvom, last okay. அதுல இருந்து ரொம்ப தொலைவில் வந்து கேண்டில் வச்சோம் அப்படின்னா அப்ப குறைவான ஃபோர்ஸ் கொடுத்தா போதும், ஓபன் பண்ணலாம், டோரை க்ளோஸ் பண்ணலாம். ஓகேவா, in this case the effect of the force you apply is to turn the door about the fixed edge. The standing effect of the applied force is more when the distance between the fixed edge and the point of the application of force is more. Okay, right. The axis of the fixed edge, so about which the door is rotated, is called axis of on the rotation. அப்ப அந்த ஆக்சிஸ் வந்து என்ன எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜ் வந்து எப்படி இருக்குன்னா ஃபிக்ஸட். இந்த எட்ஜ் எப்படி பாருங்க ஃபிக்ஸட் தானே. அப்ப இந்த ஃபிக்ஸட் ஆக்சிஸை பொறுத்து என்ன செய்யலாமா, டோரை மூவ் பண்ணும். இது வந்து லீனியர் மோஷன் கிடையாது, இது என்னது ரொட்டேட்டிங் மோஷன். இது என்ன மோஷன், ரொட்டேட்டிங். லீனியர் மோஷன் எப்படி இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். பட் இது எப்படி இருக்கு, ரொட்டேட் ஆகும். அதனால இதை சொல்லலாம் ரொட்டேட்டிங் மோஷன் அப்படிங்கறனால அந்த ஆக்சிஸ் பேர் இந்த அந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேஷன் ஆவதனால தான் இதுக்கு பேரு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகேவா, இப்போ ஃபிக்ஸ் ஒன் எண்ட் ஆஃப் வந்து ராட் டு தி ஃப்ளோர் ஆர் வால். அப்ப அத வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வந்து ஒரு எண்ட் வந்து உள்ள சோல்ல நின்னுருக்கும், அந்த எண்ட் அப்ப உள்ள பதிச்சிருக்கும். ஓகேவா, அண்ட் அப்ளை a force at the other end tangent. ஓகேவா, ரைட். அப்ப என்ன அப்படின்னா அப்ப நாம ஃபோர்ஸ் எங்க கொடுப்போம் அப்படின்னா கரெக்டா வந்து இந்த ராட் வருதா, இந்த இதுல வந்து இந்த இதுல வந்து ஒரு டெண்டன்சி லைன் இன்டென்சிட்டி ஆன் டாப் இமேஜினேட் பண்ணி அப்ப அததான் வந்து நம்ம என்ன செய்றோம், கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து லாங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸட் எட்ஜ்ல இருந்து லாங் டிஸ்டன்ஸ்ல இந்த ராட் வழியா நம்ம என்ன செய்வோம், ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம். ஓகேவா, so fix one end of a rod to the floor of wall
and apply a force. அதுதான் வந்து other end tendency. other endல தான் நம்ம என்ன கொடுக்குறோம் force. இன்னொரு end எங்க இருக்கும் அப்படின்னா அந்த வால் அல்லது வந்து டோர் இது வந்து எங்க இருக்கும் ஃப்ளோர் குள்ள இருக்கும். ஓகேவா? ரைட். The rod will be on the turn about the fixed point. This called on the point of rotation. Okay, ba? அந்த rod வந்து என்ன செய்யும்? அந்த fixed point பொறுத்து என்ன செய்யும்? Rotation ஆகலையா? அதுதான் point of rotation. Okay, ba? Right. Or the moment of a moment of the force. Okay, moment of the force னா வந்து வேற ஒண்ணும் இல்ல. சோ அப்ப அதுல தான் வந்து நமக்கு என்ன செய்யும் அப்படினா அந்த moment of the force என்ன செய்யுது ஆக்ட். அப்ப என்ன moment of force னா என்ன அப்படினா டார்க்னு சொல்லுவாங்க. இத கபிள் அப்படி இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படினா வந்து கபிள் அப்படினு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்ப டார்க் டார்க்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. டார்க் என்ன சொல்லுவாங்க டார்க். டார்க் மீன்ஸ் என்ன அப்படினா எனி ஒன் ஃபோர்ஸ். அப்ப ஃபோர்ஸ் வந்து ரெண்டு ஃபோர்ஸ்க்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப ரெண்டு ஃபோர்ஸ்ல ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த டிஸ்டன்ஸால மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் டார்க். அப்படினா மொமெண்ட் ஆஃப் த ரெண்டுமே சேம். இந்த பாத்தீங்களா ஆர் என்ன கொடுத்திருக்காங்க டார்க். ஓகேவா? ரைட். The rotating or the turning effect of a force about a fixed point. Fixed point அல்லது fixed axis ஐ பொறுத்து என்ன செய்யுப்பா rotating force என்ன செய்யுது ஆக்ட் ஆகுதுன்னு. Is called இது என்ன சொல்றாங்க movement of the force. About the point or the torque. It is measured. நம்ம டெஃபினிஷன் வந்து இதுதான். The product of என்னது force and distance. அதே distance வந்து கொஞ்சம் லாங்கா வந்து லென்த்தா சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருப்பாங்க? The measured by the product of the force and the perpendicular distance between எதுக்கு இடையில fixed point or வந்து fixed axis and line of action of the force. இப்ப line of the action of the forceக்கும் fixed pointக்கும் இடைப்பட்ட ஒரு perpendicular distance அதையும் ஃபோர்ஸையும் ப்ரொடக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் டார்க். கரெக்ட்டா? புரியுதா? சரி. இப்போ என்ன அப்படின்னா டார்க் ஒரு வெக்டர் குவாண்டிட்டி. டார்க் என்னப்பா வெக்டர் குவாண்டிட்டி. ஓகேவா? இந்த டார்க் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது அதோட டைரக்ஷன் என்ன செய்யும் டார்க் ஆகும். இப்போ இதனுடைய வந்து யூனிட் என்ன வரும்? யூனிட் என்னப்பா நியூட்டன். இதுக்கு என்ன வரும் நியூட்டன். என்ன சோ ஒருவேளை வந்து சிஜிஎஸ்ல கேட்டாங்கன்னா இது எஸ்ஐ யூனிட் சிஜிஎஸ் ஃபோர்ஸ்க்கு என்ன சிஜிஎஸ் யூனிட் தெரியல. டைம் என்னது டைம் டிஒய்என் டைம் செகண்ட் டைம். ஓகேவா? ரைட். Torque is a vector quantity. It is acting along the direction perpendicular to the plane containing the line of action of force and the distance. Okay, it is SI unit is Newton meter. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கபிள். கபிள்னா என்ன அப்படின்னா ஒரு பாடியில ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஒரு பாடியில ரெண்டு ஃபோர்ஸ் ரெண்டு ஃபோர்ஸுடைய மேக்னிடியூட் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா. பட் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸுடைய டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்ல இருக்கும். ரெண்டு ஃபோர்ஸுமே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். பட் என்ன அப்படின்னா சேம் பாயிண்ட் வழியா என்ன செய்யாது அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஃபோர்ஸ் இங்கே இருக்கு அப்படின்னா இப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா இன்னொரு ஃபோர்ஸ் இப்படி ஆகும். இப்போ இது சேம் வந்து இது பாயிண்டா. பட் என்ன அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் ஆர் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இதோட வேல்யூ என்ன ஆகும் 0. நான் என்ன சொல்றேன் ரெண்டுமே ஃபோர்ஸ் ஈக்குவல் ஃபோர்ஸ் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். பட் என்ன அப்படின்னா சேம் பாயிண்ட் வழியா என்ன செய்யாது வந்து ஃப்ளோ ஆகும். இது வந்து ஆக்ட் ஆகும். அப்போ வந்து என்ன அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன் பட் சேம் மேக்னிடியூட் வேல்யூ அப்படிங்கனால ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன ஆகும் 0 ஆகும். அதான் என்ன சொல்லுவாங்க கபிள் அப்படின்னு சொல்லி. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பென் இருக்கு இல்லையா, பெண்ணை வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி திருக்கிறோம் இல்லையா,
திரும்பணும் அப்படின்னு என்ன ஆகும்? இப்போ வந்து க்ளோஸ் ஆகும். அது ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன். மூடி திறக்கிறோம், மூடும். திறப்பதுக்கு என்ன செய்யறோம்? ஒரு போஸ். மூடுவதற்கு என்ன செய்யறோம்? ஒரு போஸ். திறப்பதுக்கு என்ன போஸ் கொடுத்தோமோ அதே போஸ் தான் மூடுறதுக்கு. பட் என்ன அப்படின்னா அப்போ வந்து வந்து எப்படி இருக்கு அப்படின்னா போஸ்னுடைய வந்து மேக்னெட்டிக் வேல்யூ எப்படி இருக்கு? ஈக்குவல். மூடுவதற்கு என்ன போர்ஸா வந்து மேக்னெட்டிக் வேல்யூ தேவைப்படுதோ அதே தான் க்ளோஸ் பண்ணதுக்கு என்ன செய்யுது? ஓப்பன் பண்ணதுக்கு வந்து தேவைப்படும். பட் எப்படி இருக்குன்னா டைரக்ஷன் எப்படி இருக்கு? மூடுவதற்கு ஒரு டைரக்ஷன், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து ஓப்பன் பண்ணதுக்கு ஒரு க்ளோஸ் ஓப்பன் என்ன ரைட். அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் ஆக்ட் பண்ணது ஈக்குவல் ஃபோர்ஸா இருக்கு. பட் சேம் பாயிண்ட் வழியா என்ன செய்யுது? ஃப்ளோ ஆகும். டிஃபரண்ட் பாயிண்ட்ஸ் வழியா ஃப்ளோ ஆகும். அதை தான் என்ன சொல்லுவாங்க? இந்த நெட் ஃபோர்ஸ் என்ன ஆயிரும்? நமக்கு 0 ஆயிரும். ஓகேவா? Two equal and unequal parallel forces applied வந்து என்ன கொடுக்குறாங்க? Similar density at two distinct points constitute a வந்து couple. The line of action of the two forces does not coincide. Same pointல போனா என்ன செய்யும்? Coincide ஆகும். நான் தான் என்ன சொன்னேன்? Different pointsல போறதுனால என்ன செய்யாது? Coincide ஆகும். It does not வந்து produce any translating motion. அதனால வந்து டார்க் எதை வந்து கபில் எதை ப்ரொடியூஸ் பண்ணாது? ட்ரான்ஸ்லேட்டிவ் மோஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. ட்ரான்ஸ்லேட்டிவ் மோஷனா லீனியர் மோஷன். ட்ரான்ஸ்லேட்டரின்னா இங்கே எழுது லீனியர் மோஷன். லீனியர் மோஷன் வந்து இது என்ன செய்யாது? இது ப்ரொடியூஸ் பண்ணும். சின்ஸ் வந்து ரிசல்டன்ட் இஸ் 0. நம்ம சொன்னோமா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன கிடைக்கும்? 0. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன கிடைக்கும்? 0. ஏன்னா ரெண்டுமே சேம் மேக்னிட்யூட் வேல்யூ, ஆப்போசிட் டைரக்ஷன். நம்ம ஆட் பண்ண நேரம் 0. But a couple with a couple result in toss the rotation of the body. Rotating effect of a couple is known as the movement of couple. Okay. இப்போ இது வந்து நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லிருப்பாங்க என்ன? அப்போ மூமெண்ட் ஆஃப் கப்பிள் வந்து நமக்கு வேற டெஃபினிஷன் இருக்கு என்ன? ஓகேவா? ரைட். இப்போ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம். என்னப்பா அந்த பெண்ணுடைய வந்து மூடி வந்து என்ன செய்யலாம்? ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது. அது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அது போக என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து டர்னிங் எஃப்டர் நீர் வரக்கூடிய குழாய் திறக்கும், மூடுவோம். ரெண்டுமே வந்து சேம் ஃபோர்ஸ் தான் கொடுக்கும். ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே. அப்போ டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் என்ன செய்யும்? ஸோ வைண்டிங் ஆர் அன்வைண்டிங் எ ஸ்க்ரூ. ஓகேவா? ரைட். அடுத்த ஸ்பின்னிங் ஆஃப் எ அப்படின்னா கம்பம் வந்து என்ன செய்வாங்க? சுற்றுறது எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு கபிலுக்கு எக்ஸாம்பிள். நீங்கள் கபில் வந்து இது எழுதலாம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னது வேண முடிவு வந்து ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ மூமெண்ட் ஆஃப் ஏ கபில். ஸோ இதை தான் வந்து நீங்கள் என்ன செய்யணும்? மூமெண்ட் ஆஃப் ஏ கபிலுக்கு வந்து இதுதான் ஆன்சர் எழுதணும். ஆன்சர் போயிட்டா ப்ராடக்ட் அதே ஃபார்முலா தான். பட் இங்கே எஸ்ஸுக்கு பதில் என்ன வந்திருக்கு? எஸ்ஸுக்கு பதில் இங்கே என்ன வந்திருக்கு? அந்த டிக்கு பதில் இங்கே எஸ், எஸ்ஸுக்கு பதில் அங்கே அவ்வளோதான். பட் சேம் யூனிட், சேம் அதே மாதிரி என்னது இது டெஃபினிஷன். The product of any one of the forces and the perpendicular distance between the line of action of two forces. இதே தான் வருதா? சரி. இப்போ எப்படி அப்படின்னா இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா இப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸ் என்ன செய்யும்ப்பா? ஆக்ட் ஆகும். இப்போ ரெண்டு ஃபோர்ஸில் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் என்ன செய்யணும்? ஃபோர்ஸ் ரெண்டு ஃபோர்ஸுக்கு இடைப்பட்ட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். பெர்பெண்டிகுலர் இந்த மாதிரி வரும்ண்ணே. ஓகேவா? பெர்பெண்டிகுலர் 90 டிகிரி. அப்போ இதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் என்ன வச்சுக்கிறோம்? எஸ். அப்போ அதையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும், ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மூமெண்ட் ஆஃப் ஏ கர்வ். இதுதான் டெஃபினிஷன். ஓகேவாப்பா? ரைட். The turning effect of a curve is வந்து measured by the magnitude of its movement. Magnitude of the movement வந்து எதன் மூலமா பார்க்கலாம்ப்பா? The turning effect of a வந்து curve is measured by அந்த இதை வந்து மெஷர் எதன் மூலமாக பார்க்கலாம் அப்படின்னு magnitude of its movement மூலமா என்ன செய்யலாம்? மெஷர் பண்ணலாம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ மூமெண்ட் ஆஃப் ஏ கர்வ். ஸோ ஃபார்முலா m equal f into s. ஓகேவா? ரைட். அடுத்து என்ன அப்படின்னா எஸ்ஐ யூனிட். இதில் வந்து எஸ்ஐ யூனிட்டும் கொடுத்துருப்பாங்க, சிஜிஎஸ் யூனிட்டும் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதில் எஸ்ஐ யூனிட் பார்த்தோமா? பட் சிஜிஎஸ் யூனிட் கொடுத்துருப்போம். பட் இங்கே கொடுத்துருப்பாங்க. எனக்கு யூனிட் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் ஏ கர்வ் இஸ் நியூட்டன் மீட்டர். கரெக்டா? ரைட். இது என் எஸ்ஐ சிஸ்டம்.
அடுத்து டைம் சென்டிமீட்டர் இன் சிஜிஎஸ். Right. By convention, the direction of movement of a force or couple is taken as okay, positive if the body is rotated in the anti-clockwise direction. இப்போ பாடி வந்து anti-clockwise directionல rotate ஆச்சு அப்படின்னா அந்த கப்பல் எதில் எடுத்துக்கணும்? பாசிட்டிவ்ல எடுத்துக்கணும். அப்போ clockwise directionல ரொட்டேஷன் ஆச்சுன்னா அப்படின்னா நெகட்டிவ்ல எடுத்துக்கணும். இது வந்து புக் பேக்ல ஒன் வேடையில இருக்குங்களே. So application of torque. The clockwise direction, anti-clockwise direction. Okay. Negative if it is rotating the clockwise direction. There are so insignificant. Okay, pa. Right. இப்போ இது என்ன டைரக்ஷன் பா? clockwise direction. இந்த மாதிரி ஃபோர்ஸ் வந்து பாருங்க இந்த மாதிரி. ஓகேவா? இது clockwise direction. இது anti-clockwise direction. இந்த clockwise direction அப்படின்னா இதனுடைய வேலை எதில் எடுக்கணும்? நெகட்டிவ் clockwise direction. அதானே? ஸோ இது வந்து எதில் எடுப்பாங்க? பாசிட்டிவ் எடுப்பாங்க. ஓகேவா? சரி, இப்போ டார்க்னுடைய அப்ளிகேஷன் என்ன? டார்க்னுடைய அப்ளிகேஷன் 3 அப்ளிகேஷன் இருக்குப்பா. கியர்ஸ் என்னப்பா? Gears. A gear is a circular wheel with teeth around the rim. அப்போ ரிம் இந்த மாதிரி இருக்கும்ப்பா. ரிம்ல தான் இதில் என்ன இருக்கும்? ஒரு டீத் மாதிரி இருக்கும். பார்த்துட்டீங்களா? இப்போ சைக்கிளில் வந்து இது வருதா? சைக்கிளை செயின் சுற்றி வருதா? அந்த சுற்றி வர இடத்துல ஒரு பல்லு போட்ட ஒரு அமைப்பு வருதா? ஒரு சர்க்குலர் ரிம். அதுதான் அந்த மாதிரி தான். ஓகேவா? The circular wheel with the teeth around rim. அப்ப இந்த சுத்தில என்ன இருக்கும்? டீத் இருக்கும். ஓகேவா? ரைட். இதுதான் கீ it helps எதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா to change the speed of rotation of a wheel by changing the torque. இப்ப டார்க்கை சேஞ்ச் பண்ணும்போது ஓகேவா? ஸோ அதனுடைய ஸ்பீட் அந்த ஸ்பீடை என்ன செய்யலாம்? சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? ரைட். ரொட்டேஷன் ஆஃப் a wheel. இப்போ வீலினுடைய இதை வந்து என்ன செய்யலாம்? சரி, ஸ்பீடை என்ன செய்யலாம்? சரி, அதுதான் இதை என்ன செய்யறாங்க? யூஸ் பண்ணலாம். அண்ட் ஹெல்ப்ஸ் டு வந்து டிரான்ஸ்மிட் பவர். ஓகேவா? பட் நான் வந்து பவர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணதுக்கு இது என்ன செய்யுது? யூஸ் ஆகுது. ஓகேவா? சீசானா ஏற்ற இறக்க பலகைன்னு சொல்லுவாங்கண்ணே, அதானப்பா? இந்த மாதிரி இருக்குண்ணே சீசா. இந்த ஓகேவா? ரைட். இங்கே ஒரு பல்கான ஒரு ஹெவியர் பர்சன் வந்து உட்காந்துருக்கிறாரு. இது லைட்டர் பர்சன் உட்காரு. அப்போ இது என்ன சீசா? இந்த மாதிரி. இப்போ வெயிட்டாக இருந்தாலும் இப்படி வந்துடும். அதில் வந்து லைட்டர் வந்து பர்சன் வந்து என்ன செய்ய மேலே போயிடும். இப்போ அந்த வெயிட்டான ஆள் இருக்கா இல்லையா? இவர் எதை நோக்கி வர்றாருன்னா இந்த மிட் பாயிண்ட் இருக்கா? பிவோட் பாயிண்ட் சொல்லுவாங்க. அப்போ அதை நோக்கி அப்படியே வராது. மீன் புரியுதா? இந்த எட்ஜில் தான் இருப்பாரு. பட் இப்போ என்ன செய்யறாரு அப்படின்னா எதை நோக்கி வராது? பிவோட் பாயிண்ட் நோக்கி என்ன செய்யறாரு? வரும். வரும்போது டிஸ்டன்ஸ் என்ன செஞ்சுட்டே வரும்? குறைஞ்சிக்கிட்டே வரும். டிகிரிஸ் ஆகிட்டே. அதனால டார்க் என்ன செய்யும்? டிகிரிஸ். அப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போனோம்னே ஓகேவா? இந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்துட்டாரு அப்படின்னா அப்போ இவன் வந்து இந்த இடத்துல வந்து லைட் பேசிருக்காரு. இந்த இடத்துல வந்து என்ன ஏதாவது ஹெவி பேசுறாரு. இப்போ இந்த இடத்துல வந்தோடனே இந்த சீசா அப்போ இது எப்படி போயிடும்? இந்த மாதிரி. அப்போ லைட்டர் பேசன் வந்து இப்போ என்ன பண்ணிடுவாங்க? ஹெவியர் பேசன் என்ன செஞ்சு பார்க்கல? லிஃப்ட் பண்ணி தூக்கிடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த பிவோட் பாயிண்ட்டுக்கும் அவருக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் இருக்கு டிகிரிஸ் ஆகுது. ஸோ அதனால வந்து டாப் இன்ட்ரிக்கும் டிகிரிஸ் தான். அதான் சீசா. ஓகேவாப்பா? பாருங்க. Most of you have played on the seesaw. Since there is one difference in the weight of the person sitting on it, the heavier person so lift to the lighter person. The lighter person is the heavier person lift the person. When the heavier person comes closer to pivot point. அப்போ வந்து என்ன அப்படின்னா வந்து ஹெவியர் பர்சன் வந்து எங்கே வர எதை நோக்கி வராரு?
pivot point அன்னைக்கு என்ன செய்யாது ஓகேவா ரைட் the distance of the line of action of the force so degrees அதாவது டார்க் என்ன செய்யும் டிகிரிஸ் ஆகும் அதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா it causes less amount of torque ஓகேவா டிஸ்டன்ஸ் வந்து டிகிரிஸ் ஆகும்போது டார்க் என்ன செய்யும் டிகிரிஸ் ஆகும் ஓகேவா பட் வந்து it causes வந்து less amount of torque to act on it this enable the lighter person to lift the heavier அப்ப ஹெவியர் பேசன் வந்து லைட்டர் பேசன் என்ன செய்யறாரு லிஃப்ட் வேணப்பா மேல் நோக்கி தூக்கு ஓகேவா அடுத்து ஸ்டியரிங் வீல் தெரியுமா பவர் ஸ்டியரிங்னு சொல்லுவாங்க இல்லையா கார்ல இருக்கும் அதுதான் ஓகேவா steering wheel a small steering wheel enable you வந்து maneuver a car easily by வந்து transferring a torque to the வந்து wheels with less effort ஓகேவா அதாவது என்ன அப்படின்னா ஸ்டீரிங் வீல்னா வந்து பவர் ஸ்டீரிங் சொல்லுவாங்க ஸ்டீரிங் லைட்டா ஃபோர்ஸ் கொடுத்தாலே போதும் அந்த ட்ரக் அல்லது கார்ல இருக்கக்கூடிய வீல் ஈஸியா செய்யும் அதுதான் என்ன சொல்லிடுறாங்க ஸ்டீரிங் வீல் ஓகேவா ரைட் அதாவது கார் வந்து என்ன செய்யும்பா ஈஸியாக வந்து என்ன செய்யும் இதுதான் வந்து ஸ்டேரிங் இது அப்போ இது என்னுடைய அப்ளிகேஷன் இது காருங்க ஓகேவா அது பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ் இது ஒரு 2 மார்க்ல கேட்பாங்க ஓகேவா when a number of like or unlike parallel poles எல்லாத்துலயுமே வருது அப்படிதானே when a number of like or unlike parallel poles act on a rigid body and the body is in வந்து equilibrium ஓகேவா ரைட் அப்ப ரெண்டுக்கு மேற்பட்ட ஃபோர்ஸஸ் வந்து என்ன செய்யப்போ அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் வந்து எதில் ஆக்ட் ஆகுது ஒரு ரிஜிட் பாடியில் ஆக்ட் ஆகுது இப்போ ரிஜிட் பாடி எப்படி ஆயிடுது எப்படி இருக்கு அப்படின்னா ஈக்விலிபிரியம் பொசிஷன்ல இருக்கு ஸோ தென் த அல்ஜிப்ராய்க் சம் ஆஃப் த மூமெண்ட்ஸ் இன் த clockwise direction is equal to the algebraic sum of the movements in the anti-clockwise direction ஓகேவா இப்போ என்ன அப்படின்னா வந்து எல்லாத்தையும் என்ன பண்றப்பா சம் பண்ணும் எல்லாத்தையும் என்ன செய்யணும் சம் பண்ணும் எப்போ அப்படின்னா வந்து சம் ஆஃப் த கிளாக்வைஸ் டைரக்ஷன் ஓகேவா அப்போ வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன் வந்து என்ன செய்யுது ரொட்டேட் ஆகுது இல்லையா ரொட்டேட் ஆகும்போது அதை வந்து என்ன செய்யணும் சம் பண்ணும் இந்த algebraic sum of the வந்து movements in the clockwise direction is equal to the என்ன கொடுத்துருக்காங்க அதே மாதிரி algebraic sum of the movements in the anti-clockwise direction ஓகேவா ரைட் இது ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும் in other words அப்ப other wordsல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா the equilibrium, the algebraic sum of the moments of all the individual forces about any point is equal to 0. நீங்க அதை பார்க்க வேணாம் வந்து நமக்கு வந்து 2 மார்க் அந்த மேல உள்ள மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க 2 ஆர் வந்து 2 ஆர் மோர் ஃபோர்ஸஸ் வந்து லைட் ஃபோர்ஸஸாக இருக்கும் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸாக இருக்கும் இது வந்து எல்லா ஃபோர்ஸும் எதில் ஆக்ட் ஆகுது ஒரு ரிஜிட் பாடியில் ஆக்ட் ஆகுது இப்போ வந்து ரிஜிட் பாடிகளுக்கு ஈக்குவல் அப்போ வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா சம் ஆஃப் ஆல்ஜிப்ராய்க் சம் ஆஃப் த வந்து அந்த clockwise direction is equal to the வந்து anti-clockwise direction ஓகேவா ஸோ அந்த ஃபார்முலா கீழே நமக்கு என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா ஓகேவா கிளாக்வைஸ் டைரக்ஷன் வந்து அதனுடைய டார்க்கையும் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல வந்து அதனுடைய டார்க் என்ன செஞ்சுருக்காங்க ஈக்குவல் பண்ணி இப்போ என்ன சொல்லுவாங்க பிரின்சிபல் ஆஃப் மொமெண்டம் ஓகேவா ரைட் இதை ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு என்ன செய்வாங்க சம்மெல்லாம் கேட்குவாங்க அடுத்து என்னப்பா நியூட்டன் செகண்ட் லா நியூட்டன் செகண்ட் லா முடிச்சுமா அதோட எத்தனை மணிக்கு வாங்க 7:30 7:30 ஒன்றும் பிரச்சனை ஓகே ஓகே
ரைட். நியூட்டன் செகண்ட். செகண்ட் லா என்னப்பா? ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து என்ன செய்யப்பா? ஃபோர்ஸ் ஃபேக்டர். ஆப்ஜெக்ட்ல என்ன செய்யுது? ஃபோர்ஸ். The force is directly proportional to that the rate of change of linear momentum. Okay, the rate of change of linear momentum. But d by என்ன வரும்? dt. கரெக்ட்டா? The force is directly proportional to the rate of change of linear momentum. Okay, இத என்ன சொல்வாங்க? நியூட்டன் செகண்ட். So இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நான் என்ன செஞ்சேன்? கேபிட்டல் the force is directly proportional to the rate of change of linear momentum. Okay, right. Momentum என்னப்பா? The product of the mass and velocity. அதானே? மறந்துடுச்சு. அப்ப வந்து மாஸையும் வெலாசிட்டியும் மல்டிப்ளை பண்ணனும் அப்படினா என்ன கிடைக்கும் நமக்கு? லீனியர் மொமெண்டம் கிடைக்கும். அப்ப வந்து இது என்ன டைம் பொறுத்து லீனியர் மொமெண்டம் இப்ப என்ன செய்யுது அப்படினா நமக்கு சேஞ்ச் ஆகுது. மொமெண்டம் லீனியர் மொமெண்டம்னா p. the rate of change of linear momentumனா t. அப்ப வந்து அந்த லீனியர் மொமெண்டம் வந்து டைம் பொறுத்து என்ன செய்யும் அப்படினா சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து என்ன அப்படினா இனிஷியல் மொமெண்டம் அப்படினு பாருங்க. லீனியர் மொமெண்டம் இனிஷியல் லீனியர் இது m * என்ன வச்சுக்கலாம்? u அப்படினு வச்சுக்கலாம். u என்பது இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேவா? சோ ஃபைனல் லீனியர் மொமெண்டம் m * என்ன கொடுக்கலாம்? v. v என்பது ஃபைனல் v. இது இனிஷியல் வெலாசிட்டி, இது ஃபைனல் வெலாசிட்டி. ஓகேவா? ரைட். இப்போ என்ன பார்க்க போறோம்? சேஞ்ச் இன் மொமெண்டம். ஓகேவா? அப்ப dv = என்ன எழுதலாம் அப்படினா ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் என்ன வரும்? இனிஷியல் மொமெண்டம். கரெக்ட்டா? புரியுதாப்பா? சேஞ்ச் இன் மொமெண்டம் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு? மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அதான் பாருங்க. அப்ப ஃபைனல் மொமெண்டத்துல இருந்து இனிஷியல் மொமெண்டம் என்ன செய்ய போறோம்? மைனஸ் பண்ணணும். அப்ப mv மைனஸ் என்னவாப்பா? mu. ஓகேவா? ரைட். இதுல ரெண்டுலமே m இருப்பதனால காமனா என்ன செய்யலாம்? வெளியே எடுத்துடலாம். அப்ப v - u. ஓகேவா? dt க்கு பதிலா என்ன கொடுக்கலாம் அப்படினா t அப்படினு கொடுக்கலாம். கிளியர்? ரைட். அடுத்து என்ன அப்படினா இந்த ப்ரொபோர்ஷனல் போயிட்டு ஈக்குவல் சேரும்போது நமக்கு என்ன செய்யும்? ஒரு ஈக்குவல் சேர்ந்து இந்த ப்ரொபோர்ஷனல் போயிட்டு இப்போ ஈக்குவல் போட்டோம் அப்படின்னா என்ன செய்யறோம்? ஒரு கான்ஸ்டன்ட் சேரும். அது k. ஓகேவா? ரைட். அப்ப db பை என்ன வரும்பா? dt. ஓகேவா? பட் k னுடைய வேல்யூ என்ன அப்படினா 1. k னுடைய வேல்யூ என்னப்பா? 1. அப்ப 1 ஆயிருச்சு அப்படினா அப்ப f = என்ன வரும்? db பை dt அப்படின்னு கிடைக்கும். கரெக்ட்டா? இப்ப d னுடைய வேல்யூ தான் இங்க பார்த்து வச்சுக்கோ. என்ன பார்த்திருக்கோம்? m * v - u பை என்ன வரும்? t. இப்ப இதுக்கு பதிலா என்ன கொடுக்கலாம்? அது என்னப்பா? ஃபைனல் மொமெண்டம். இது ஃபைனல் மொமெண்டமா? v - u சேஞ்ச் இன் வெலாசிட்டி. டைம் பொறுத்து சேஞ்ச் ஆகுது, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. அப்ப அதுக்கு பதிலா என்ன கொடுக்கணும்? ஆக்ஸலரேஷன். f = என்ன இருக்கு? ma. சரி, இந்த ஃபார்முலா வந்து f = ma அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்? சரி, இதுதான் f நாம் ஃபோர்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. என்னப்பா? ரைட். அப்ப ஃபோர்ஸ் = மாஸ் * என்ன கொடுத்துருப்பாங்க? ஆக்ஸலரேஷன். இது ஒரு 5 மார்க். சரிங்களா? புக் பேக் 5 மார்க். இந்த செகண்ட் லா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லா என்ன செய்யணும்? எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 மார்க். சரி, இந்த ஃபோர்ஸ்னுடைய SI யூனிட் இங்க சொல்லிருப்பாங்க. நான் இதுல தான் சொல்லிருப்பாங்க. SI யூனிட். SI யூனிட் என்னப்பா? நியூட்டன். ஓகேவா? சோ another one யூனிட் என்ன சொல்லுவோம் நமக்கு? அது CGS. CGS என்னப்பா? CGS. அதுல வந்து டைம். ஓகேவா? சோ நியூட்டனுக்கு வேற ஃபார்ம் வேற யூனிட் கொடுக்கலாம் இல்லையா? மாஸ் எப்ப என்ன கொடுப்போம்? கிலோகிராம். ஆக்சிலரேஷன்
மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2. இப்போ வந்து என்ன அப்படின்னா யூனிட், இதுவே ரெண்டுமே எஸ்ஐ யூனிட் சொல்லுவாங்க. இதுதான் சிஜிஎஸ். இப்போ நியூட்டன் சொன்னாலும் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 சொன்னாலும் ஓகேப்பா பாருங்க. Second, the force acting on your body is directly proportional to the rate of change of linear momentum of the body, and the change in momentum takes place in the direction of the force. ஓகேவா? ரைட். அப்போ சேஞ்சிங் மூமெண்டம் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும் அந்த ஸோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சிடலாம் ஓகேவா? சொல்கிறாங்களா இனிஷியல் மூமெண்டம் நம்ம P1 இது P2 அப்படின்னு P1 P2 தான் சொன்னோம். P1 அப்போ இனிஷியல் அப்படின்னா I. ஓகேப்பா? ஃபைனல் அப்படின்னால அப்போ அந்த சேஞ்ச் இன் மூமெண்டம் del D கொடுத்தாலும் dP அப்படின்னு கொடுத்தாலும் ஒன்று தான். அப்போ ஃபைனல் மூமெண்டத்துலேருந்து என்ன செய்யணும் இனிஷியல் மூமெண்டத்தை மைனஸ் பண்ணணும். இப்போ MV மைனஸ் MU. ஓகேவாப்பா? ரைட். ஃபார்முலாவே என்னப்பா? ரைட். இப்போ அந்த ஃபார்முலாவே எழுதலையோ மேலே இருக்கா? இல்லை இந்த ஃபார்முலா கொடுக்கலையா? F directly proportional to dB by dt இது கொடுக்கலையா? இல்லையா? எப்படி டைரக்டாக போடுறேன் இந்த இங்கே எழுதிருக்காங்களே அதுக்காக எழுதிருக்காங்க. சேஞ்ச் இன் மூமெண்டம் அதான் டி பதிலாக தான் டைம். ஓகேவா? சேஞ்ச் இன் மூமெண்டம் அதை தான் அப்பா ME மைனஸ் அதை பாட்டு என்ன செஞ்ச முன்னாடியே காமனாக M வெளியே எப்படி போடும் ஆன்சர். ஸோ லாஸ்ட்டில் என்ன வந்திருக்கும்ப்பா இந்த கேனுடைய வெளியே என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று கொடுத்துட்டாங்களா? ஓகேவா? ரைட். இன் ஆல் சிஸ்டம் அது சிஜிஎஸ் சிஸ்டமாக இருந்தாலும் எஸ்ஐ சிஸ்டமாக இருந்தாலும் அதை வெளியிடும். ஓகேவாப்பா? ரைட். இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? A = V - U / T. ஏன்னா ஆக்சிலேஷன். ஓகேவா? அதனால் வந்து அதுக்கு என்ன கொடுக்கலாம்? Force = mass into acceleration. So no external force is required to maintain the motion of a body moving with a uniform velocity. அப்போ வந்து ஒரு வந்து பாடி வந்து என்ன செய்யுதுப்பா யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் வந்து இருக்குது அப்படின்னா ஸோ எந்த அந்த இது கண்டினியூஸாக வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி அந்த மூவ் ஆகணும் அப்படின்னா எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து அது எப்படி இருக்கு யூனிஃபார்ம் வெலாசிட்டி.
So when the net force acting on a body is not equal to 0. Correct தான். அங்க ஆட் பண்ணக்கூடிய நெட்னா டோட்டல் lesser than net. மூணுமே பட் அதில் ஆட் பண்ணக்கூடிய நெட் ஃபோர்ஸ் என்ன ஆயிரும் ஜீரோவா இருக்காது. ஜீரோ நாட் ஈக்குவல். ஜீரோவா இருந்தா அது எப்படி இருக்கும்? ஈக்குவல் பொசிஷன்ல இருக்குங்க. என்ன செய்யாது? And definitely the velocity of the body will change. Velocity of the body will change. The changes in momentum takes place in the direction of the force. The force in the direction of momentum is the change may take place either in the magnitude or in direction or in force. Okay, right. அப்போ நமக்கு என்ன மாதிரி சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னா ஒரு மேக்னிட்யூட் வேரியல சேஞ்ச் ஆகலாம் அல்லது டைரக்ஷன் சேஞ்ச் ஆகலாம் அல்லது ரெண்டுமே சேஞ்ச் ஆகலாம். ஓகேவா? ரைட். Suppose is referred to produce the acceleration of a body in the uniform circular motion. So even though the speed, ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா ஒரு இது என்ன அப்படின்னா ஒரு சர்க்குலர் பாத் ஒன்று இருக்குன்னப்பா. இந்த சர்க்குலர் பாத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் என்ன செய்யுது, ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது பார்ட்டிகல் என்ன செய்யுது, சர்க்குலர் பாத்தில் ரிவால்விங் ஆகுது, மூவிங் ஆகுது, மோஷன் ஆகுது. ரைட். ஈவன் தோ த ஸ்பீட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸ்பீடுனா எதை சொல்றாங்க? ஸ்பீடுனா வேகம். பட் என்ன அப்படின்னா ஸ்பீடு நான் கேட்கக்கூடியது வெலாசிட்டியுடைய டைரக்ஷனா மேக்னிட்யூட் இருக்கும். மேக்னிட்யூட் வெலாசிட்டியுடைய மேக்னிட்யூட் தான் என்ன சொல்றாங்க? ஸ்பீடு அப்படின்னு. வெலாசிட்டியுடைய மேக்னிட்யூட் தான் என்ன? ஸ்பீடு. பட் சர்க்குலர் மோஷன்ல வரும்போது பட் அந்த ஸ்பீடு கான்ஸ்டன்டா இருக்கும். பட் டைரக்ஷன் என்ன செய்யும்? ஒவ்வொரு இதுல சேஞ்ச் ஆகிடும். கரெக்ட் தானே? இப்போ இப்படி போகுது, டைரக்ஷன் வேற மாதிரி, இப்படி வரும்போது டைரக்ஷன் வேற மாதிரி, இப்படி வரும்போது டைரக்ஷன் வேற. பட் டைரக்ஷன் ஃபுல்லா என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. பட் ஸ்பீட் எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்ட் ஸ்பீட். சரி, அதான் இங்க சொல்றாங்க. ஈவன் தோ தி ஸ்பீட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். எப்போ? என்ன மோஷன்ல? என்ன மோஷன்ல? சர்க்குலர் மோஷன். Circular motion. The direction of the velocity changes at every point on the circular path. The circular pathல ஒவ்வொரு பாயிண்ட்ல தன்னுடைய டைரக்ஷன் என்ன செய்யுது? மாறி இருக்கும். பட் velocity உடைய மேக்னிட்யூட் வேற என்ன செய்யாது? மாறாது. அது கான்ஸ்டன்ட். So the acceleration is produced along the radius called centripetal acceleration. ஓகேவா? அப்ப ரேடியஸ் வழியா இதான் சென்டர் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்ப இதுதான் ரேடியஸ். கரெக்ட் தானே? அப்ப இந்த ரேடியஸ் வழியா ஒரு ஆக்சிலரேஷன் என்ன செய்யும்? ஆக்ட் ஆகும். சோ அத என்ன சொல்வாங்க? சென்டிமீட்டர் ஆக்சிலரேஷன். அது என்ன சென்டிமீட்டர்? எப்பவுமே டைரக்ஷன் சென்டரை நோக்கி தான் இருக்கு. ஆக்சிலரேஷன் எதை நோக்கி இருக்கும்? சென்டர். அதான் ஆறாம் மார்க் எப்படி போடுங்க? சென்டர் நோக்கி இருக்கும். இது என்ன சொல்வாங்க? சென்டிமீட்டர் ஆக்சிலரேஷன். The force which produce this acceleration is called a centripetal force. அப்ப இந்த force தான் the acceleration என்ன செய்யுது? அந்த ஆக்சிலரேஷன் என்ன செய்யும்? ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா? அது சென்டிமீட்டர் ஃபோர்ஸ். ஓகேவா? அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் ஆக்சிலரேஷன் என்ன செய்யும்? ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா? அந்த ஃபோர்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க? சென்டிமீட்டர் ஃபோர்ஸ். இந்த சென்டிமீட்டர் ஃபோர்ஸ் எதை நோக்கி தான் இருக்கும்? சென்டர் நோக்கி தான். சென்டிமீட்டர் ஆக்சிலரேஷனும் சென்டர் நோக்கி தான். ஓகேவா? about which which you have learned in class 9. இப்போ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ், இப்போ எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் நியூட்டன். சிஜிஎஸ்ல என்ன சொன்னோம்? டைம். ஓகேவா? இப்போ 1 நியூட்டன்னா என்ன? இப்போ 1 நியூட்டன் எப்போ கிடைக்கும் நமக்கு? ஸோ ஃபார்முலா என்னப்பா? எஃப் ஈக்குவல் டு எம். கரெக்டா? ஸோ இப்போ மாஸுடைய வேல்யூ 1 kg. மாஸுடைய வேல்யூ என்னப்பா? 1 kg. ஆக்சிலரேஷன் வேல்யூ 1 மீட்டர் செகண்ட் பவர் -2. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 × 1 ஈக்குவல் என்ன வரும்? 1. ஸோ யூனிட் என்னப்பா? மீட்டர்.
அப்போ 1 நியூட்டன், இதுதான் 1 நியூட்டன்னா என்ன அப்படின்னா என்ன? அப்போ மாஸ் வந்து எவ்வளோப்பா? 1 கேஜி. இப்போ 1 கேஜி மாஸில் 1 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 ஆக்சிலேஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அந்த போர்ஷனுடைய வெளி தான் 1 நியூட்டன். புரியுதா? அதான் the amount of force is required to a body of mass 1 kg produced on acceleration of 1 meter second power minus 2. Okay, right. The amount of force required for a body of mass 1 kg produced on acceleration of 1 meter second power. இப்போ 1 கிலோகிராம் மாஸ்ல வந்து எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணது ஆக்சிலேஷன்? 1 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2. இந்த ஆக்சிலேஷன் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தேவையோ அதுதான் 1 நியூட்டன். இப்போ 1 நியூட்டன் என்ன போட்டுக்கோமா? நியூட்டனுக்கு இன்னொரு யூனிட் என்ன சொன்னோம்? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர். அடுத்து 1 டைம். அப்போ 1 டைம்னா அப்போ என்ன செய்யணும்? கிலோகிராம் பர் என்ன கொடுக்கணும்? கிராம். இதுக்கு வந்து 1 சென்டிமீட்டர் செகண்ட் பவர் என்ன கொடுக்கணும்? அவ்வளோதான். இங்கே வரக்கூடிய இடத்துல என்ன போடுவாங்க? கிராம். இங்கே என்ன போடுவாங்க? சென்டிமீட்டர். அப்போ என்ன? அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் for a body of mass 1 gram produces on acceleration of 1 centimeter second power minus 2. கரெக்ட்டா? கரெக்ட் தானே? ரைட். அதான் இங்கே கரெக்ட்டா அப்படியே இங்கே சொல்லி. இது படிச்சு இதை என்ன செஞ்சலாம்? என்ன? ரைட். இங்கே 1 நியூட்டன், இங்கே டைம். அப்போ கிலோகிராம் பல கிராம், மீட்டருக்கு பல சென்டிமீட்டர். டைம் வந்து அதுக்கு முன்னாடி யூனிட் வந்து சேமாக தான் இருக்குண்ணா. ரைட். பட் இது 1 மீட்டர்ல கேட்பாங்க. 1 நியூட்டன் வந்து எவ்வளவு டைனுக்கு ஈக்குவல்? 10 பவர் 5. ஓகேவா? சரி. அடுத்து யூனிட் ஃபோர்ஸ். இப்போ யூனிட் இதுவும் கிட்டத்தட்ட அதே தான். பார்த்தோம்ல அதே தான். The amount of force is required to produce வந்து an acceleration of 1 meter second power minus 2 in a body of mass 1 kg. This called என்ன சொல்லுவாங்க? யூனிட். 1 நியூட்டன் சொன்னோமா? அதே இதுவும் சேம் தான். அதே தானே? ரைட். இப்போ கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? ரைட். அங்கே ஜியோட வெளி இங்கே வந்து ஆக்சிலேஷன் வந்து 1 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2. இப்போ கிராவிடேஷனல் ஆக்சிலேஷன் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஜியோட வெளி எவ்வளோப்பா? 9.8 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ். இப்போ 1 வரக்கூடிய இடத்துல என்ன போட்டுக்கோங்க? 9.8 எங்க இருக்கு? இங்கே கொடுத்துருக்காங்கண்ணே. பட் இது டெஃபினிஷன் இதில் கொடுக்கலண்ணே. இந்த SI சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் கிலோகிராம் ஃபோர்ஸ். இப்போ SI சிஸ்டத்தில் கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ்னுடைய யூனிட் என்ன அப்படின்னா கிலோகிராம் ஃபோர்ஸ். ஓகேவா? இது கிலோகிராம் ஃபோர்ஸ் எப்படின்னு சொல்றாங்க? CGS சிஸ்டத்துல கிராம் ஃபோர்ஸ். ஓகேவா? GM. ஒரு கிலோகிராம் ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு நியூட்டனுக்கு ஈக்குவல் அப்படின்னா 9.8 நியூட்டனுக்கு. 1 கிராம் ஃபோர்ஸ் வந்து 980 டைனுக்கு ஈக்குவல். இது 1 மீட்டர்ல இருக்கு. ஓகேவா? சரி. அடுத்து என்னப்பா? இம்பல்ஸ். இம்பல்ஸ் என்ன செய்வோம்? என்ன?